இவ்வளோ சின்ன கத்திரிக்காயை வச்சு என்ன பண்ண போகிறோம்? பொரிச்சு எடுத்து குழம்பு செய்வோமா? அப்படியா? கேட்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. நம்ம ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு செய்ய போகலாமா? போவோமே. ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு கத்திரிக்காய் எண்ணெய் புளி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காய். இது இன்னும் வெட்டலை, ஆனால் காம்பு பகுதியை வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் அது வெட்டணும். ஏன்னா வெட்டி வச்சுட்டா கருத்து போயிடும், அதனால் வெட்டலை. மற்ற ஜாமானை பார்ப்போமா? கடுகு 3/4 மேஜை கரண்டி, சீரகம் 3/4 மேஜை கரண்டி, வெந்தயம் 3/4 மேஜை கரண்டி, 1 மேஜை கரண்டி வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 இடுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, 2 மேஜை கரண்டி மீன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், 4 மேஜை கரண்டி வத்த குழம்பு மசாலா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 15 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். மற்ற சமைக்கும்போது பார்ப்போம். 3/4 கப்பு எண்ணெயில் 4 கீரின கத்திரிக்காயை பொரித்து எடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சின்ன கத்திரிக்காய் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய கத்திரிக்காயே சின்னதாக வெட்டி இதே மாதிரி பொரித்து எடுத்து புளி குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்த கத்திரிக்காவை அரிச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயத்தையும் பூண்டையும் அதே மாதிரி பொரித்து எடுக்கிறேன். இது குட்டி கத்திரிக்காய் வச்சு நம்ம செய்கிறதுனால தான் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் பொரித்து போடுறோம். கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயை எடுத்துகிட்டு 1/2 மேஜை கரண்டியில் கடுகு போடுறேன், சீரகமும் போடுறேன், வெந்தயம் போடுறேன், உளுந்தம்பருப்பும் போடுறேன். நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் போடுறேன், கொஞ்சம் செவந்து வரட்டும். பூண்டு இடித்த பூண்டு போடுறேன், கருவேப்பிலை போடுறேன், நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் போடுறேன், மஞ்சத்தூள் போடுறேன், தக்காளி போடுறேன், நல்லா கொலைய விட்டுக்கோங்க. ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ மீன் மசாலாவும் வத்தக்குழம்பு மசாலாவும் போட்டிருக்கேன். இந்த மசாலா நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். எடுத்து வச்ச புளியை கரைச்சி ஊற்றுறேன். யுவப்ரேட்டர் பால் 3/4 கப் ஊற்றுறேன். வீகன்கள் தேங்காய் பால் இல்லாட்டி சோயா பால் ஊற்றி கூட பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். மொத்தம் நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கட்டத்தில் உப்பு காரம் வேணால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் உப்பும் கொஞ்சம் ஊசி மிளகாயும் வெட்டி போடுறேன். இப்போ பொரித்து வச்ச பூண்டு, வெங்காயம், அந்த சின்ன கத்திரிக்காய் எல்லாத்தையும் போடுறேன். கத்திரிக்காய் உடஞ்சிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. நான் சின்ன தக்காளி போடுறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. ஐஸ் பெட்டில் உரைய வச்சுருந்தா மல்லிக்கீரை 2 கொத்து போடுறேன். எல்லாத்தையும் ஃபைனலாக கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தயாராகிட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நாங்கள் இந்த குழம்புக்கு சைடிஷாக பீன்ஸு முட்டை பொரியலும் சவ் கூட்டும் செல்மன் மீன் சுட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.